வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக விதியின் வழி யூடியூப் சார்பாக இதோ உங்களுக்காக கொரோனா தடுப்பூசி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுவது என்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்டு போவோம். அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய செய்தி வெப்சைட் வச்சுருந்தாலும் ஓகே. அதில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் சைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை உங்கள் மொபைலுக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, நான் என்டர் பண்ணுறேன். 4 டிஜிட் உங்களுக்கு ஓடிபி. டிஜிட்டில் உங்களுக்கு 5 டிஜிட்டில் வரும். ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கனால என் நேம் காட்டுது. ரிஜிஸ்டர் பண்ணலன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் நேமு, அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர் டீட்டெயில் கொடுங்க. இப்போ டைரெக்டாக இப்போ ஷெட்யூலுக்கு போகுது. ஷெட்யூலில் இப்போ நம்ம எப்படி நம்ம பக்கத்தில் எங்கே இருக்குது, நமக்கு எங்கே போய் ஊசி போடலாம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ என் பின்கோடு கொடுத்துட்டேன், 608 302 கொடுத்து. எனக்கு பக்கத்தில் ஜிஹெச் வந்து குமராட்சி இருக்குது. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் குமரா ஜிஹெச் வந்து இருக்குது. அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 18 வயசு அபோவ். அதனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இப்போது தற்போது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது இன்னும் தடுப்பூசி இன்னும் கொண்டு வரல. நடைமுறைப்படுத்தினாங்க, ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இன்னும் ஆகலை. இப்போது 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் இப்போ தடுப்பூசி அப்பாயின்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏஜ் உங்கள் என்ன ஏஜ், ஃபுல்லாக ஏஜ் 45, கோவிஷீல்டு, கோவேக்சின், பெய்டு அண்டு ஃப்ரீ. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷெட்யூல் அடுத்தது நம்ம சர்ச் டிஸ்ட்ரிக். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் சர்ச் டிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட் கொடுத்துங்க. அடுத்து என் டிஸ்ட்ரிக் கடலூர் நான் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்துட்டேன். இப்போ என் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் வருது. கோவிட் உங்களுக்கு இன்னும் கோவேக்சின் அவைலபிள் இருக்கா, கோவிஷீல்டு அவைலபிள் இருக்கா, எல்லாமே டீட்டெயில் இதில் வந்துடும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் அதை போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு உங்களோட டைம் கேட்கும். நீங்கள் டைமும் டேட்டு எந்த டேட்டில் நீங்கள் போய் தடுப்பூசி செலுத்திக்கிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்து உங்களுக்கு டைம் எந்த டைம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த டைமு நீங்கள் கொடுத்துக்கலாம். டைம் ஷெட்யூல் கொடுத்துக்கலாம். மேலே டேட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள், 13 மே, 14 மே, 15 மே, 16 மே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் எந்த டேட்டோ அந்த டேட்டில் அது வேக்சின் அவைலபிள் இருக்கா, கோவிஷீல்டு அவைலபிள் இருக்கா, க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவைலபிளில் இருக்குன்னு தடுப்பூசி செலுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷெட்யூல் எப்படி அப்பாயின்மெண்ட்னு பார்ப்போம்.